கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா? அப்படி செய்வது தேவ சித்தமாக இருக்குது என்று இந்த வசனம் சொல்கிறது. உங்ககிட்ட வேலை இருக்கலாம், நல்ல தொழில் இருக்கலாம், ஆனால் எத்தனையோ பேருக்கு அந்த வேலை கூட இல்லாமல் ஒரு தொழில் கூட இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கார் இருக்கலாம், அந்த கார் கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, சின்ன காரோ பெரிய காரோ, அதற்காக ஏசப்பாக்கு நம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்கிறார், அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் போஷித்து நடத்துகிறார்ல, அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் வியாதி நிமித்தம் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? நாம் இன்றைக்கி சுகமாக இருப்பதே தேவனுடைய கிருபை தாங்க. அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கி வேலை செய்ய நம்ம பலத்தோடு இருக்கிறோன்னா அதுவும் தேவ கிருபை தான். அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எத்தனையோ தடவை நம்ம வெளியில் வீட்டை விட்டு நம்ம எங்கெல்லாமோ போயிட்டு வரோம், ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனையோ பேர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வருவதில்லை. அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாக்கிறார், அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். இப்படியாக நம்மக்கிட்ட கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படாதிருங்க. கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொள்வார். இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகியை சுகமாக்கினார். அதில் 9 பேரும் போயிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் வந்து திரும்ப ஏசப்பாக்க நன்றி செலுத்தினார். தேவன் மகிமைப்பட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். யோபு கூட அப்படி தான் பண்ணால், எல்லாத்தையும் இழந்த போதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம் கர்த்தருக்கே அப்படின்னு சொன்னார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமேன்.